السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعن الحسن بن علي رضي الله عنهما أنه قال حفظت من رسول الله صلى الله عليه وسلم دع ما يريبك إلى ما لا يريبك رواه الترمذي. ஹசன் பின் அலி ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து ஒரு ஹதீஸை கேட்டு நான் மனப்பாடம் செய்திருக்கிறேன். உனக்கு எது சந்தேகத்தில் ஆழ்த்துகிறதோ அதை விட்டுவிட்டு சந்தேகத்தில் ஆழ்த்தாத ஒன்றின் பக்கம் நீ சென்று விடு என்று நாயகம் உரைத்தார்கள். ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறோம், அது கூடுமா கூடாதா என்கின்ற குழப்பம் நமக்கு ஏற்பட்டால் குழப்பம் இல்லாத ஒரு விஷயத்திற்கு நாம் சென்று விட வேண்டும். அதற்குத்தான் பேணுதலான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை என்று கூறுவார்கள். பேங்கில் வட்டி கிடைக்கிறது, கூடுதல் வட்டி. அதை பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா என்கிற டவுட் வருகிற போது நாம் அதை பயன்படுத்தக்கூடாது. ஏழை எளியோருக்கு நன்மையை நாடாமல் அதை எடுத்து கொடுத்து விட வேண்டும். ஒரு வீட்டில் விருந்துக்கு அழைக்கிறார்கள், அவர்கள் வட்டி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுகிறார்கள். நமக்கு அவர்கள் வழங்குகிற அந்த விருந்து இருக்கிறத அது வட்டி பணத்தோடு கலந்ததாக இருக்குமா என்கிற ஒரு டவுட் ஏற்பட்டுவிட்டால் அந்த வீட்டில் நாம் விருந்துண்ணுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அந்த குழப்பம் ஏற்பட்டாலே, சந்தேகம் ஏற்பட்டாலே நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இப்படி நமக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் ஏற்படுமானால் அதிலிருந்து ஒதுங்கிக் கொள்வது சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. ஹதீஸ் ஷரீஃபிலே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார், ஃபமனித்தக சுபஹாத்தி இஸ்தபரா லிதீனிஹி வ இர்திஹி. யார் சுபஹாவான விஷயங்கள், சந்தேகத்துக்கிடமான விஷயங்கள் தவிர்ந்து கொள்கிறாரோ, அது விஷயமாக அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கிறாரோ, அவர் தம்முடைய தீனையும் பாதுகாத்து கொள்கிறார், தம்முடைய மானத்தையும் பாதுகாத்து கொள்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். தீனுக்கும் பாதுகாப்பு, நம்முடைய மானம், மரியாதை, கௌரவத்துக்கும் பாதுகாப்பு. சந்தேகத்துக்கிடமான விஷயங்களை தவிர்ந்து கொள்கிற போது, குறிப்பாக வியாபார கொடுக்கல் வாங்கல்களில் தான் அதிகம் சந்தேகம் நமக்கு ஏற்படும். நாம் பேங்கில் வட்டிக்கு என்ன செய்வோம், பணம் வாங்கி நம்முடைய தொழிலிலே பயன்படுத்துவோம், முதலீடு செய்வோம். அப்படி செய்கிற போது இது கூடுமா கூடாதா, இது எந்த அளவுக்கு கூடும், கரண்ட் வட்டி இருக்கிறது, டெபாசிட் இருக்கிறது, பல வகையான முறையிலே பணங்களை நாம் பேங்கில் முதலீடு செய்கிற போது நமக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டுவிட்டால் தவிர்ந்து கொள்ள வேண்டும். ஹலால் எது ஹலால் என்பது மார்க்கத்திலே தெல்ல தெளிவாக இருக்கிறது, எது ஹராம் என்பதும் தெல்ல தெளிவாக இருக்கிறது. எனவே ஹலாலைத்தான் நாம் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். அதுதான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக அத்துகா வல் அஃபாஃப வல் கினா என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், உம்மிடத்திலே இறையச்சத்தை கேட்கிறோம், பரிசுத்தமான வாழ்க்கை நாங்கள் கேட்கிறோம், தன்னிறைவான வாழ்க்கை கேட்கிறோம் என்று அவர்கள் துஆ கேட்டிருக்கிறார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் கவனமாக, எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காண்பித்தார்கள், சஹாபாக்களும் வாழ்ந்து காண்பித்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதையிலே கிடந்த ஒரு பேரீச்சம்பழத்தை கையில் எடுத்தார்கள். பாதையிலே ஒரு பேரீச்சம்பழம், நல்ல பழம் கிடக்கிறது. பொதுவாக ஒரு நல்ல பொருள் கிடைத்தால் அதை நாம் சுத்தம் செய்து சாப்பிடுவதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து சொல்கிறார்கள், இது ஒரு சதக்காவுடைய பழமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருந்தால் நாங்கள் சதக்காக்களை சாப்பிடக்கூடாது, நாங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறோம். எனவே அது சதக்காவாக இருக்கிற வாய்ப்பு இருக்கிறது என்கிற காரணத்தினாலேயே அதை நான் சாப்பிடவில்லை. சதக்கா இல்லை, அது சாதாரணமான ஒரு அன்பளிப்பு பொருள் தான் என்றால் அதை நான் பயன்படுத்திக் கொள்வேன். காரணம், அன்பளிப்புகளை ஏற்றுக்கொள்வார்கள் இறை தூதர்கள், தீர்க்கதரிசிகள். அந்த பழத்தை சாப்பிடுகிற விஷயத்தில் அவர் யோசிக்கிறார்கள். இறை தூதர்களுக்கு என்று சில விசேஷ சட்ட திட்டங்கள் இருந்தன. அந்த சட்ட திட்டங்களை மிகவும் கவனமாக, எச்சரிக்கையாக அவர்கள் கடைபிடிக்கிறார்கள், வாழ்ந்து காண்பிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாவம் எது என்று கேட்டால் உம்முடைய உள்ளத்திலே எது உறுத்தலை ஏற்படுத்துமோ அதெல்லாம் பாவம் என்றார்கள் நாயகம். வெளிநாடு செல்கின்றோம், ஹாங்காங், பேங்காங், சைனா போன்ற
நாடுகளுக்கு செல்கின்ற நம்முடைய முஸ்லிம்கள் மிகவும் கவனமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். சர்வசாதாரணமாக அவர்கள் ஹோட்டல்களை சென்று சாப்பிட மாட்டார்கள். பன்னிக்கறி, பன்னி கொழுப்புகள் எல்லாம் சர்வசாதாரணமாக அவர் கலந்து சாப்பிடுகிறார்கள். எனவே தான் அந்த நாடுகளுக்கு செல்கிற போது சில சமயம் அவர்கள் வயிற்றை காலியாக கூட போட்டுக்கொள்வார்களே தவிர வெறும் நீராகாரத்தை சாப்பிட்டு கூட தங்களுடைய பசி தாகத்தை தீர்த்து கொள்வார்களே தவிர அவர்களுடைய இந்த ஹோட்டல்களில் சென்று சாப்பிடாததற்கு என்ன காரணம் என்று கேட்டால் நம்முடைய மார்க்கத்திலே ஹராமை விட்டும் நாம் முழுக்க ஒதுங்கி கொள்ள வேண்டும் என்பது தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மிக அழகான முறையிலே சொன்னார், இஸ்தப்தி கல்பக்க, உம்முடைய இதயத்திலே நீ ஃபத்வா கேளு. வையின் அப்தாக்கள் முஃப்தூன், பல பேர் உமக்கு ஃபத்வா கொடுப்பார்கள், இது ஹலாலு தான், இது ஹலாலு தான் என்று. ஆனால் உம்முடைய மனசாட்சியை கேள், இதை சாப்பிடுவது கூடுமா கூடாதா? உன்னுடைய மனசாட்சி சொல்லும், இல்லை இது சாப்பிடுவது கூடாது என்று உடைய மனசாட்சி சொன்னால் நீ தவிர்த்து கொள்ளு. எவனிடத்திலையும் ஃபத்வா கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மிக அழகான முறையில் கூறுகிறார்கள், இஸ்தப்தி கல்பக்க, எது நன்மை என்று கேட்டால் அதை நீ அனுபவிக்கிற விஷயத்தில், அதை பயன்படுத்துகிற விஷயத்தில் உன்னுடைய கல்வியில் ஒரு அமைதி ஏற்படும். அதுதான் அது நன்மையான காரியமாக இருக்க முடியும் என்று எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு போதித்திருக்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக இருந்திருக்கிறார்கள். தங்களுடைய உடம்பில் எந்த ஒரு ஹராமும் கலந்துவிடக்கூடாது என்பதில் நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பசியோடு இருக்கிறார்கள். அப்போது அவர்களுடைய வேலையால் ஒரு உணவை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அதை சாப்பிட்டு விட்டார்கள். அபூபக்கர் சித்திக், நம்முடைய வேலையால் தான், நம்முடைய குணாதிசயம் அவருக்கு தெரியும், நம்ம ஹலாலைத்தான் சாப்பிடுவோம் என்பது தெரியும் என்கின்ற நம்பிக்கையில் பிறகு அந்த மனிதரை அந்த வேலையாளாக கேட்கிறார், இந்த பணம், இந்த பொருள் எப்படி தயாரானது தெரியுமா என்று கேட்கிற போது, என்ன என்று சொல்லு. நான் அறியாமை காலத்தில் குறி சொல்லக்கூடியவனாக இருந்தேன், ஜோதிடம் சொல்லக்கூடியவனாக இருந்தேன். அதிலே நான் சம்பாதித்த ஒரு பணம், அந்த பணம் என்னிடத்தில் இருந்தது. அந்த பணத்திலிருந்து தான் இந்த உணவை வாங்கி உங்களிடத்திலே கொண்டு வந்து கொடுத்தேன் என்று சொன்னானோ இல்லையோ, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் உடனே என்ன செஞ்சார்கள், தம்முடைய கையை வாய்க்கு உள்ளே விட்டு, தொண்டை குழி வரை விட்டு அவர்கள் சாப்பிட்ட அந்த உணவை வெளியே எடுத்து விட்டார்கள். குறி பார்த்து, ஜோதிடம் பார்த்து சம்பாதிக்கின்ற அந்த பணம் நம்முடைய மார்க்கத்தில் ஹராம் அல்லவா? இதை ஏன் நீ முதலிலே சொல்லவில்லை? கண்டித்தார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. இது போன்ற ஒரு உணவுப் பொருள் நம்முடைய வயிற்றுக்குள் சென்றுவிடக்கூடாது என்பதில் மிக மிக எச்சரிக்கையாக இருந்தார்கள். மிக கவனமாக இருக்க வேண்டும். நாம் உண்ணுகின்ற உணவு சாப்பிடாமல் இருந்து விடலாம். ஆனால் ஏதாவது ஹராமான உணவு நம்முடைய வயிற்றுக்குள் செல்லாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். ஹராமான பணம் ஏதும் நம்முடைய குடும்பத்தில் கலக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய கல்வியை பாதிக்கும், ஒழுக்கத்தை பாதிக்கும். நம்முடைய குடும்பத்திலே ஹராமான பொருள்கள் புழங்கப்பட்டால், ஹராமான சம்பாத்தியத்திலிருந்து நாம் நம்முடைய குடும்பத்திற்கு செலவழித்தோம் என்றால் அது நம்மை மட்டும் பாதிக்காது, நம்முடைய பிள்ளைகளுடைய மனங்களை பாதிக்கும், அவர்களுடைய கல்வியை பாதிக்கும், அவருடைய ஒழுக்கத்தை பாதிக்கும். சொல்லப்போனால் நம்முடைய வீட்டு பெண்மணிகள் அவர்களுக்கு மிகவும் இடர் தரக்கூடியதாக இருக்கும். மருகும் தாஜு ஷரீத் எஸ்ஆர் சம்சுதாஸ் அவர்கள் வருகின்ற எல்லா மக்களிடத்திலையும் சொல்வார்கள், நீங்கள் வட்டி பணத்தை வீட்டில் பயன்படுத்தாதீர்கள், அது வீட்டு பெண்களை பாதிக்கும் என்று சொல்வார்கள். மாதவிடாய் காலத்திலே மாதவிடாய் அதிகமாக செல்ல ஆரம்பித்துவிடும், கிதாபுகளில் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வார்கள். யாரை பாதிக்கிறது பாருங்கள். எனவே தான் நம்முடைய மார்க்கத்தில் எது ஹலால் எது ஹராம் என்பதெல்லாம் தெளிவாக இருக்கிற காரணத்தினாலே நாம் ஹலாலை மட்டுமே அனுபவிக்க, ஹலாலான சம்பாத்தியத்தில் மட்டுமே ஈடுபட்டு நம்முடைய செல்வங்களை சேகரிக்க முயற்சிக்க வேண்டும். ஹராமிலே சேகரித்து நம்ம சதக்கா செய்தாலும் சதக்கா கபூலாகாது. மட்டுமல்ல, பெரிய பெரிய சொத்துக்களை சேர்த்து வைப்போம், அந்த சொத்துக்கெல்லாம் நம்முடைய கையை விட்டு போய்விடும். அடுத்த தலைமுறை கையில் இருக்காது. மயிலாடுதுறையில் எவ்வளோ பெரிய சொத்துக்களுக்கு சொந்தக்காரர்களாக நம்முடைய முஸ்லீம்கள் இருந்தார்கள். இப்போது அந்த சொத்துக்கள் எல்லாம் எங்கேயோ சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோமே. மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்கிறது. பரிசுத்தமான வாழ்க்கை வாழ, பேணுதலான வாழ்க்கை வாழ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம எல்லோருக்கும் நல்லொரு புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.